நான் என்னவோ டிவிகே தலைவர் விஜய்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி மிஸ்ஸஸ் சங்கீதா விஜய்க்கு எதிராக பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர்கள், என்னோடய கல்லூரி நண்பர்கள், பிற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மை அப்படி இல்லை. 40 வயதை இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் கடக்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை வரும் 2 பேருக்குமே. உடல் ரீதியாக ஆணுக்கும் பிபி, சுகர் மாதிரி பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு 45 வயதை கடக்கின்ற போது மாதவிடாய்னா நிற்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ அவங்க மனப்பதற்றத்தோடு இருப்பாங்க. அவங்களோட உடல் எடை அதிகரிக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். அதை தான் நான் குறிப்பிட வந்தேன். இப்போது டிவிகே தலைவர் விஜய் மட்டும் விலகி போயிட்டார், சங்கீதா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சூழ்நிலையே வேறு. ஆனால் இங்கே சங்கீதா விலகி செல்ல ஆசைப்படுறாங்க. விஜய் தரப்பு நியாயத்தை இன்னும் நம்மளுக்கு தெரியாது. அவர் நீதிமன்றத்தில் தான் கூறுவார். இவ்வளோதான். அவங்க அந்த பெட்டிஷனை, விவாகரத்து மனுவை பொதுவெளியில் வெளியிட்டது ஒன்று அவங்க வெளியிட்டிருக்கணும், இல்லை அவங்களுடைய அட்வொகேட் வெளியிட்டிருக்கணும், இல்லை தீய சக்தி வெளியிட்டிருக்கணும். 3 பேர் தாங்க வெளியிட முடியும். ஒன்று சங்கீதா விஜய் வெளியிட்டிருப்பாங்க, இல்லை அவங்க மிஸ்ஸஸ் சங்கீதா விஜயோட வழக்கறிஞர் வெளியிட்டிருப்பாங்க, இல்லைன்னா 3வது அந்த தீய சக்தி எப்படியோ திருட்டுத்தனமாக அந்த பெட்டிஷனை பிடுங்கி வெளியிட்டிருப்பாங்க. இதை தான் நான் குறை சொன்னேன். அந்த பெட்டிஷனை ஏன் வெளியிட்டீங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில அப்பானாலும் விவாகரத்தாகலாம். அதெல்லாம் நீ குவைட் நேச்சுரல் டுடே. அதை ஏன் வெளியிட்டீங்க தான் கேட்டேன் ஒழிய எனக்கு அவங்க மேலே மிஸ்ஸஸ் சங்கீதா விஜய் மேலே எந்த கோபமும் இல்லை. அது வெளியிட்டது மட்டும் தான் நான் தப்புன்னு மறுபடியும் உறுதியாக சொல்கிறேன்.